அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். திவாலினாலே ஸ்வீட்டு, காரம், புது துணி, பட்டாசு இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள். திவாலினாலே ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் தான். எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நீங்கள் என்ன பலகாரம் செஞ்சீங்க அப்படி தான் கேட்பாங்க. அதே மாதிரி 10 நாளைக்கு முன்னாடியே ஸ்வீட்டு, காரம்னு நிறைய பேர் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த தீபாவளிக்கு ஸ்வீட்டு, காரம்னு உங்கள் கூட சில ரெசிபிகளை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ரெசிபியாக பாதுஷா செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். பாதுஷா ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காக செஞ்சிடலாம். அதே மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ட்ரஸ்ட் மீ, இது வந்து அவ்வளவு ஈஸியான ரெசிபி. 30லேருந்து 45 நிமிஷம் தான் ஆகும். குயிக்காக பண்ணிடலாம். வாங்க பாதுஷா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். முதல்ல பாதுஷாக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு மைதா, 1/2 கப்பு உருக்கிய நெய், 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு மாவை கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது ரொம்ப அழுத்தி பிசையாமல் மேலோட்டமாக தான் பிசையணும். விரலால் வந்து மெதுவாக பிசைங்க. ஏன்னா வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நம்ம வந்து அழுத்தி பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சாதான் உங்களுக்கு பாதுஷா உள்ளார வந்து லேயராக கிடைக்கும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாதுஷா கட்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சர்க்கரை பாகில் வந்து ஊற வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உள்ள பாகு இறங்காது. ஸோ லேயராக இருக்கணும்னா மெதுவாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி விரித்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உள்ள லேயராக தெரியணும். இந்த மாதிரி இருந்தால் தான் மாவு வந்து கரெக்டான பதம்னு அர்த்தம். பாதுஷா வந்து உங்களுக்கு வந்து பொரிச்சு எடுக்கும்போதும் வந்து லேயராக கிடைக்கும். ஸோ சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த மாவை ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா வந்து பாகு காய்ச்சற வரைக்கும் வந்து திறந்தே இருந்ததுன்னா மாவு வந்து காஞ்சி போயிடும். அதனால் மூடி வச்சிடலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ எடுத்துக்கலாம். குங்குமப்பூவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நல்ல குங்குமப்பூ கலர் வந்து கிடைக்கும். சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இந்த சர்க்கரை பாகுக்கு 4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 கப்பு மைதாக்கு 4 கப்பு சர்க்கரை. பாகு காய்ச்சறதுக்கு நல்ல அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பாதுஷாவை ஃப்ரை பண்ணி போடும்போது நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். பாகு காய்ச்சறதுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து மிதமான தீயிலேயே இருக்கட்டும். சில பேர் இந்த சர்க்கரை பாகை வந்து முதல்லே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு பிசைவாங்க. எனக்கு வந்து அந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சர்க்கரை பாகு செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த 15 நிமிஷம் ஊறுற டைமில் நம்ம வந்து சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். முதல்லையே வந்து சர்க்கரை பாகு வந்து செஞ்சிட்டோன்னா ஆறி போயிடும். அது கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன தான் நம்ம வந்து லெமன் வந்து கொஞ்சம் புழிஞ்சு போட்டாலுமே உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா தேங்கிடும். அதனால் நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சு வச்சுட்டு சர்க்கரை பாகு செய்கிறது வந்து பெஸ்ட்டு. இப்போது சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சிட்ருக்கு. சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இப்போது ஊற வச்சுருந்த குங்குமப்பூ சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்குன்னா சர்க்கரை பாகு ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகிடும். ஸோ கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். பாகு கரெக்டாக ஒரு கம்பி பதம் தான் இருக்கணும். 2 இல்லை 3 பாகு பதம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பாகு ரொம்ப கெட்டியாகிடும். பாதுஷா வந்து ஊறவே வைக்க முடியாது. அதனால் கரெக்டாக ஒரு கம்பி பதம் தான் வந்து இருக்கணும். பாகு ரெடி ஆயாச்சு. இப்போது லைட்டாக ஒரு விரலில் தொட்டு 2 விரல் நடுவில் இப்படி நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வந்து தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் பாதுஷா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாம்.
வேகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாதுஷா சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிக்கும், உள்ளே வந்து வேகவே வேகாது. ஸோ மிதமான தீயிலேயே இருக்கட்டும். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்கிற பாதுஷா மாவுலேருந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுஷாவோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. அந்த எடுக்கிற மாவை ரொம்ப அழுத்தி உருட்டாமல் லைட்டாக வந்து உருட்டி மேலே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நடுவில் உங்களோட விரலால் ஒரு குழி பண்ணிக்கோங்க. குழி வந்து உங்களுக்கு லைட்டாக மேலேருந்து ஜஸ்ட்டு கீழே அடி வரைக்கும் தொடுற மாதிரி தான் இருக்கணும், ஹோல் விடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி பாதுஷா வந்து எல்லா மாவுலேயுமே வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். 2 கப்பு மைதா மாவுக்கு 15லேருந்து 20 பாதுஷா கிடைக்கும். இப்போ பாதுஷாலாம் ரெடி பண்ணிட்டோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு துளி மாவை வந்து போட்டோன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து மேலே எழும்பணும். ஸோ இப்போ எண்ணெய் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம பண்ணி வச்சுருக்கிற பாதுஷாக்கள்லாம் வந்து 1 பை 1 வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டுடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணெய் வந்து மிதமான தீயிலேயே தான் இருக்கணும். நீங்கள் வந்து வேகமாக வந்து பொரிச்சு எடுக்கணுங்கிறதுக்காக அடுப்பை வந்து வேகமாக வைக்கவே வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிட்டு உள்ளே வந்து வேகவே வேகாது. ஸோ இப்போ நம்ம எல்லா பாதுஷாக்களையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். அடிப்பகுதி வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பாதுஷா மெல்ல மெல்ல மேலே எழும்பி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். பாதுஷா நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயாச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வறுத்த பாதுஷா எல்லாத்தையுமே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சர்க்கரை பாகில் பாதுஷாவை நல்லா வந்து முழுகிற மாதிரி அழுத்தி விடலாம். ஒரு பக்கமும் வந்து சர்க்கரை பாகில் இந்த பாதுஷா 3லேருந்து 4 நிமிஷம் வந்து இருக்கணும். ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து 4 நிமிஷம் இருக்கட்டும். நாலு நிமிஷம் கழித்து பாதுஷாவோட அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுடலாம். சர்க்கரை பாகில் 4லேருந்து 5 நிமிஷம் பாதுஷா ஊறினாவே போதும். அதாவது ஒரு பக்கமும் 4லேருந்து 5 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து பாதுஷாவை ஊற வைக்கவே வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாகு வந்து இறங்கிருச்சுன்னா ஓவர் ஸ்வீட் ஆகிடும். ஸோ இது வந்து கரெக்டாக 2 பக்கமும் சேர்த்து டோட்டலாக 10 நிமிஷம் இந்த பாதுஷா ஊறினா போதும். கரெக்டாக 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போது இந்த பாதுஷாவை எல்லாத்தையும் பாகுலேருந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு 1லேருந்து 2 மணி நேரம் இல்லாட்டா எவ்வளோ நேரமோ நம்ம விடுறோமோ அந்த சர்க்கரை, அந்த ஊறின சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் பாதுஷாவில். ஸோ உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ட்ரை ஃபார்மில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டும். 1.5 மணி நேரம் கழித்து பார்த்தா சர்க்கரை பாகில் நல்லா அந்த பாதுஷா அப்சார்ப் ஆகி ஜூஸியான பாதுஷா ரெடி ஆயாச்சு. நல்லாவே வந்து உங்களுக்கு வெளியிலெல்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வேறு தட்டில் நான் வந்து மாற்றிக்கிறேன். பாதுஷா ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை சேர்த்து நீங்கள் பாதுஷாவை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்மண்ட்ஸை சீவி சேர்த்துருக்கேன். பிஸ்தா இல்லாட்டா ரெய்சின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வச்சு பாதுஷாக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். 30லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளார சூப்பராக சாஃப்டாக ஜூஸியான பாதுஷா ரெடி ஆயாச்சு. இந்த திவாலிக்கு பாதுஷா ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.